ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சாம் லிஷி வீலாக்ஸ். இன்றைக்கி வீக்கெண்ட் வந்துருச்சு, அதனால் வீக்கெண்ட் ரைட் கிளம்பிட்டோம். நிறைய பேர் தலக்கோணா போயிருப்பீங்க. திருப்பதி தலக்கோணா, நலக்கோணா போயிருக்கீங்களா? அங்கே தான் போக போகிறோம். பட் ஃபஸ்ட்டு தலக்கோணா. நீங்கள் ஒன் டே ஒரு 3-4 ஃபால்ஸ் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். கமான் கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மார்னிங் 4:30 கிளம்பியிருக்கோம் மக்களே. 4:30, 4 o'clock கிளம்பணுன்னு பிளான் பண்ணது. 4:30 ஆயிடுச்சு. ஏன்னா ரைட் டைமே வந்து ஒரு 4 hours, 4+. ஏன்னா ஒரு 2 ஸ்டாப்பாவது நம்ம பண்ணணும். ஒரு டீ பிரேக்கு அதெல்லாம் எடுக்கணும். வாவ், கிரேட் கைஸ், கிரேட் டே டு ரைட். முந்தி மாதிரிலாம் பனி இல்லைங்க, காலையில் எல்லாம் மாறிட்டு இருக்கு. வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டோம் மக்களே. ஸோ இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸு, அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கணும். இன்னும் விடியறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அது வரைக்கும் இருட்டில் தான் ரைடு. பட் ரோடெலாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிட்டே போனால் சேஃபாக போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டோட்டலாக ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். அதான் பிளானு. நான் போக போக பிளானை சொல்கிறேன். இப்போ தலக்கோணாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபால்ஸ் இருக்குது. 3க்கு மேலே இருக்குது, 3 தான் ஆக்சசபிள். ஒன்று வந்து தலக்கோணா, அதுதான் கீழே பேஸில் இருக்கிற ஃபால்ஸு. அதே மாதிரி பேஸில் இன்னொரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது, அதுதான் நலக்கோணா. பட் நலக்கோணாக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அது முதல்ல ஒரு குளம் மாதிரி வரும், அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸு. அந்த பாண்டே பார்த்திங்கன்னா, அந்த குளமே பார்த்திங்கன்னா பயங்கர டீப்பு. ஸோ எல்லாருமே போய் இங்கே குளிக்க முடியாது. பட் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் இருக்குது டு கோ இன்சைட் த ஃபாரஸ்ட். அது வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் அங்கேருந்து நேராக தலக்கோணா முடிச்சுட்டு தலக்கோணாவில் மேலே போகலாம். மேலே ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா தலக்கோணாவுடைய தலை, அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ஹைட் ஆஃப் திருப்பதி டெம்பிள். மலை மேலே இருக்கிற டெம்பிள் சேம் ஹைட்டு. அந்த ட்ரெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக். அது மெதுவாக ஏறி போகணும். மேலே போனீங்கன்னா அந்த தலைக்கு போயிடலாம். அப்புறம் அங்கேருந்து அந்த ஸ்ட்ரீம் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தலக்கோணாவுடைய தலை ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து மானச தீர்த்தம் அப்படின்னு பேர் அதுக்கு. பட் அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ட்ரெக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த ட்ரெக்கிங் பண்ணலை. நம்ம வந்து we are going to do நலக்கோணா அண்ட் தலக்கோணா. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னும் 2 இடத்துக்கு போக ட்ரை பண்ணுவோம். பட் இது 2 போனாலே சூப்பராக இருக்கும் கைஸ். நல்ல ஒரு ட்ரெக்கு, 2 ஃபால்ஸு, பியூட்டிஃபுல். அவ்வளோதான், நிலா வெளிச்சத்தில் போகிறோம் பாருங்கள். அவுட்டர் ரிங் ரோடை எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாத ஒரு கிராமத்து ரோட்டில் போவோம். பரிச்சயமான ரோடு தான். இப்படி நைட் ரைட் பண்ணுறவங்க கொஞ்சம் மெதுவான ஸ்பீட்லேயே போங்க. ஒரு விஷயம் நடக்குங்க, இந்த நாய் வந்து திடீர்னு குறுக்கால வரும். அதுக்கு ஒன்றுமே புரியாது, அது திடீர்னு உள்ளுக்கு வந்து குறுக்கால வரும், துரத்தும். ஸோ கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக போங்க. சின்டிலேட்டிங் ரைட் கைஸ், பா, பியூட்டிஃபுல். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரைட்ஸு, நைட் ரைட்ஸ். கோவாலேருந்து வரும்போது தாங்க, கோவா டு சென்னை நான் ஸ்டாப் வந்தேன். நான் ஸ்டாப்னா என்னது, நைட் எங்கேயும் ரெஸ்ட் பண்ணல. ஒரு 18 hours வந்து சேர்ந்துட்டேன். 2 பிரேக் எடுத்தேன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டீ, 3 பிரேக் எடுத்தேன். மிச்சபடி வந்து சேர்ந்துட்டேன். 18 hours ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிட்டேன். மணி வந்து ஒரு 5:30 ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரைடு இன்னும் ஸ்மூத் ஆயிரும். இந்த இருட்டு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக,
கொஞ்சம் மிதமான ஸ்பீடு, பட் வெரி வாட்ச்ஃபுல் ஃபார் டாக்ஸு. கண்ணை பார்த்துக்கிட்டே ஓட்டுங்க. இது ஃபுல்லாக தைல மரம், லெஃப்ட்டு ரைட்டு, செம்மையாக இருக்குது வாசனை. காலங்காத்தால் அப்படியே ஸ்வைன்னு தைல வாசனை, யூக்கலிப்டஸ், பியூட்டிஃபுல். ரோட்டில் யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான், நிலாவும் நானும். இன்னும் ஒரு 2.25 மணி நேரம் இருக்குது. இன்னும் நம்ம பிரேக் எடுக்கலை. ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆக போகுது. கொஞ்சம் வெளிச்சம் வந்துருட்டோம். அப்புறம் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே சல்லுன்னு போகலான்னு பார்த்துட்ருக்கேன். டேக் டைவர்ஷன். ரோட்டையே காணும். அப்பாடி, ரோடு போடுங்கடா டே. ரோடே இல்லை. ஒரு தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சேன், க்ளவுஸ் எடுத்து வச்சதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கை கொஞ்சம் விரைக்குது. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை ரோடு வந்தாச்சு. விடிய ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். இந்த பக்கம் வந்து சூரியன், இந்த பக்கம் வந்து நிலா, ரெண்டுமே இருக்குது இப்போது. ஏர்லி மார்னிங் சீன்ஸ் பாருங்கள் கைஸ். அப்பா, அந்தி வானம், ஐயோ பியூட்டிஃபுல். கண்கொள்ளா காட்சிட்டா இது. அப்பா, செம செம செம. ஐயோ பியூட்டிஃபுல் கைஸ். முன்னாடி வயல். சரி, இந்த பக்கம் பாருங்கள் இப்போ நிலா. செம்மல அது. ஒரு பக்கம் நிலா வெளிச்சத்தில் நிலம் வயல், இன்னொரு பக்கம் வந்து சூரிய வெளிச்சத்தில் வயல். பியூட்டிஃபுல், செம்ம சீன்ஸ் கைஸ். ஐயோ பியூட்டிடா டே, பியூட்டிடா பியூட்டிடா. சன்ரைஸ் ரைடு பாருங்கள் மக்களே. அப்படியே பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கா? என்ன அழகுடா பா. Wow. Enjoying this guys. அஃபிஷியலி என்டரிங் ஆந்திர பிரதேஷ். ஏபிக்குள்ளே வந்துட்டோம். சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, ஜாலியாக ஓட்டலாம். சல் மேரே கோடே சல் சல் சல். நல்லா ஞாபகம் இருக்குது, நான் போன வாட்டி தலக்கான போனப்போ இந்த இடத்துல தான் ஒரு டிப்பர் லாரிக்காரன் வந்து ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை அடிச்சிட்டான். அப்புறம் நின்று அந்த கண்ணுக்குட்டியை எழுப்பி விட்டு, அங்கே மேகங்கள்லாம் பப்பா, அந்த மலை தொடர்ச்சி பாருங்கள், மேகங்கள் அப்படியே அது மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். இப்படி தான் வந்து அங்கே வந்து அப்படியே கண்டென்ஸ் ஆகி ப்ரிசிபிடேட் ஆகி பனி, அந்த பனி தான் வந்து எல்லாம் கலெக்ட் ஆகி அப்படியே ஊற்று மாதிரி அருவியை வந்து கொட்டுது. என்னன்னா அது மழை காலம் கூட கிடையாது, ஆனால் எப்படி வந்து அருவியில் தண்ணி இருக்குது அப்படின்னா இதுதான். இந்த மேகங்கள் வந்து அப்படியே ப்ரெசிபிடேட் பண்ணுது. அப்படியே உட்காந்துருக்கு பாருங்கள் மலை மேலே ஃபுல்லாக. அப்பா, அமேசிங்காக இருக்குது. அந்த மேகங்கள்லாம் இன்னும் கிளியராக தெரியுது பாருங்கள். மேலே உட்காந்துருக்குல்ல மலை மேலே, அதுதான் வந்து அப்படியே பனியாக மாறுது. பனியாக மாறி அப்படியே மர இலைகள் மேலெல்லாம் அது படர்ந்து, அப்புறம் அது அப்படியே சொட்டு சொட்டு சொட்டாக இறங்கி தான் இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் உண்டாகுது. இது ஒரு விஷயம். மழை டைமில் இன்னும் பெருசாக வரும்.
பட் வெயில் டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் எப்படி நீர்வீழ்ச்சியில் தண்ணி இருக்குன்னா இதனால தான். இந்த மேகம் உட்காந்துருக்கு பாருங்கள், அது நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணும், அப்படியே கண்டென்ஸ் ஆகி அப்படியே வந்து தண்ணியாக இறங்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக மேகம் இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக. பா அழகுடா, என்ன அழகு. இது பிக்சரை பாருங்கள் இப்படி. எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நான் இங்கே இருக்கேன், லைவாக இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அது. அழகு அழகு அழகு. கைஸ், திருப்பதி வந்துட்டோம். ரீச் திருப்பதி அட் 7:20 இந்த மார்னிங். 4:30 கிளம்பணும், 7:20 திருப்பதி வந்துட்டோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது பெட்டர். சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப பிரேக் எடுக்காமல் ஒரு 10 மினிட்ஸ் டக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணிடலாம் கைஸ். அடையார் ஆனந்த பவன் சூப்பர்ரா. இந்த ஆர்ச்சிலிருந்து 23 கிலோமீட்டர்ஸ் கைஸ். தலக்கோணா செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே வந்து பைக்குக்கு 15 ருபீஸ் கைஸ். இங்கே டோல் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு போனோம். தலக்கோணம் இப்போ ஃபால்ஸுக்கு மேலே போகணும். ₹30 கைஸ் என்ட்ரி டிக்கெட். தலக்கோணா நலக்கோணா மானச தீர்த்தம் வந்து சேர்ந்தாச்சு. இது என்ன வெளியில் பார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்க குரங்கு. இங்கே பாரு, அது அப்படியே அந்த டேங்க் பேக்கை திறந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இன்னொன்று இங்கே பாருங்கள். வந்தாச்சு கைஸ், பார்க்கிங் வந்துட்டோம். 4.5 hours ரைட் கைஸ். சூப்பராக இருந்துச்சு. நைட் ரைட், சன்ரைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த ரைட் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அப்பாடி. ஸோ அடுத்து நம்ம நலக்கோணா ட்ரெக் ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், அந்த நலக்கோணா ட்ரெக்கில் ஐ வில் மீட் யூ கைஸ். ஸ்டே டியூன்ட். நம்ம நலக்கோணா ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வேர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அமேசிங்காக இருக்குல்ல. அப்படியே இந்த ரிவர் பெட்லேயே நடந்து போனோம். சூப்பர் ட்ரெக் கைஸ், கோயிங் குட் கைஸ். தண்ணி சத்தம் மெதுவாக கேட்குது எனக்கு. ஓ மை பியூட்டி, மை பியூட்டி, மை பியூட்டி.